ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பெரிய தடையாகவும் மன உளைச்சலாகவும் இருப்பது பகைவர்களால் வரும் அச்சுறுத்தல்களும் இனம் புரியாத பயங்களும் ஆகும். கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் ஒரு புறம் என்றால், கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள், செய்வினை, பில்லி, சூனியம் மற்றும் பொறாமை பார்வைகளால் வரும் தீமைகள் நம்மை பயமுறுத்தலாம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 77வது பாடல் உக்கிர தெய்வங்களின் திருநாமங்களை மகா மந்திரமாக நமக்கு தந்து நம்மை சுற்றி இருக்கும் அத்தனை பகை அச்சங்களையும் வேரோடு அழிக்கும் ஒரு மகா கவசம் போன்ற துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சவர், உயிரவி, உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே. அதாவது பைரவி அச்சம் நீக்குபவள், பஞ்சமி வராகியின் வடிவம், பாசாங்குசை பாசமும் அங்குசமும் ஏந்தியவள், பஞ்சபாணி 5 மலரம்புகளை உடையவள், தீய குணம் கொண்ட வஞ்சகர்களுடைய உயிர்களை அநியாயமாக வதைக்கும் ஆற்றலை அழித்துண்ணும் உயர்ந்த சண்டிகேஸ்வரி, காளி தேவி பேரொளியாய் மிளரும் கலைகளின் வடிவான வைரவி சக்தி வடிவம், மண்டலி பிரபஞ்ச சக்கர நாயகி, மாலினி மலர் மாலை சூடியவள், சூலி சூலாயுதம் ஏந்தியவள், வராகி பன்றி முகத்தோடு எதிரிகளை அழிக்கும் அன்னை என்றெல்லாம் போற்றி குற்றங்கள் இல்லாத 4 வேதங்களும் போற்றி துதிக்கும் அன்னையின் இந்த உன்னதமான உக்கிர திருநாமங்களை அவளது பக்தர்கள் எப்போதும் நாவில் துதிக்க திரும்ப திரும்ப சொல்வார்கள். அதாவது அன்னை அபிராமியின் உக்கிர மற்றும் தற்காப்பு வடிவங்களான 9 பேராற்றல்களின் திருநாமங்களை இப்பாடலில் பட்டர் வரிசைப்படுத்துகிறார். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, சண்டி, காளி, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என அண்ட சராசரங்களையும் நடுங்க வைக்கும் தீய சக்திகளையும் வஞ்சகர்களையும் அடியோடு அழிக்கும் அன்னையின் பெயர்கள் இவை. குற்றமற்ற வேதங்கள் போற்றும் இந்த உன்னத நாமங்களை துதிக்கும் அடியவர்களுக்கு உலகில் எந்த மனிதராலோ எந்த தீய சக்தியாலோ பயம் என்பதே வராது. அன்னை தன் உக்கிர வடிவங்களால் பக்தர்களுக்கு பின்னால் அரணாக நின்று காப்பாள் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமி, நவமி மற்றும் அமாவாசை தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்குவது மிக மிக விசேஷமானது. மாலை அல்லது இரவில் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஓதலாம். மறைமுக எதிரிகளின் தொல்லை, நீதிமன்ற வழக்குகள், செய்வினை மற்றும் பயங்கரமான கனவுகளால் வரும் பயம் நீங்க இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அன்னை வராகி அல்லது காளியின் வடிவத்தை மனதில் நிறுத்தி, தாயே என்னை சுற்றியுள்ள தீமைகளை அழித்து எனக்கு பாதுகாப்பாக இரு என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஓத வேண்டும். தாயே என்னை சுற்றியுள்ள தீமைகளை அழித்து எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அம்மா என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஓத வேண்டும். எதிர்ப்புகளையும் அச்சத்தையும் தகர்க்கும் உக்கிர சக்தி வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த மிளகு சாதம், புளியோதரை அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். வராகி மற்றும் காளிதேவிக்கு உகந்த தோல் உரிக்காத கருப்பு உளுந்து அடை, மாதுளம்பழம் அல்லது கற்கண்டு மற்றும் நறுமணமிக்க சிவப்பு நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபடலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 77வது பாடலை தொடர்ந்து முழு பக்தியோடு பாராயணம் செய்து வர உங்கள் மனதில் இருக்கும் இனம் புரியாத பயங்கள், பதற்றங்கள் அனைத்தும் அடியோடு நீங்கி அசாத்திய தைரியம் பிறக்கும். உங்களுக்கு எதிராக சதி செய்யும் பகைவர்கள் உங்கள் முன்னால் செயலிழந்து போவார்கள். துரோகிகள், பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களின் பிடியிலிருந்து அன்னை வராகியும் காளியும் உங்களை எந்நேரமும் கவசம் போல காத்தருள்வார்கள் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 78வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.